அப்போ கூட ஹீரோ நடிக்கிறாரு அப்படின்னோடனே நான் காமெடி தானே சோறு போடுவோம். சரி சோறு போடுற இடத்துக்கு போவோம் அப்படின்னா காமெடி வாய்ப்பு நின்று போச்சுங்க. எனக்கு வீட்டுக்குள்ளே வந்து ஒரே சிந்தனையாக இருக்குது. என்னடா இப்போ தான் வெண்ணிலா கபடி ஜெயிச்சோம், திடீர்னு பார்த்தா படம் கம்மியாக வருது, என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல. அப்புறம் நான் ஒவ்வொருத்தரையாக கெஞ்சுறேன், ஒவ்வொரு இடத்துலையா பேட்டி கொடுக்குறேன். ஐயா நான் காமெடியாக நடிப்பேன் ஐயா, என்ன எப்படியாவது கூப்பிட்டு என்ன காமெடியாக நடிக்க வைங்க ஐயா அப்படிங்கிறேன். விஜய் சார் காம்பினேஷன் அப்படின்ட்டு டேட்டெல்லாம் சொல்லிட்டாங்க. நானும் பரபரப்பாக இருக்கேன். ஆனால் பர்ஃபார்மன்ஸே வரல நண்பா. வச்சு செஞ்சுட்டார் என்ன. அன்றைக்கி ஒரு டீக்கல்ல நான் பாட்டு சைக்கிளில் போய்ட்டு திரும்ப வெண்ணிலா கபடி ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் சைக்கிளில் தான் போகிறேன். ஆமாம், சைக்கிளில் போய்ட்டு ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டு எனக்கு அஜித் சார் மேலே சின்ன வருத்தமும் இருக்குது. ஒன்று அவர் சொன்னார், உங்கள் ஃபோட்டோ ஷூட்டில் வந்து உங்களை தாடி எடுக்கணும், அதெல்லாம் பண்ணோம் அப்படி இப்படின்னாரு. வாய்ப்பே இல்லை சார். எப்படி இருக்கும் உங்களுக்கு என்கிட்ட சொல்லிட்டாரு, இந்த படம் நீங்கள் பண்ணுறீங்கன்ட்டு. படம் அவர் ப்ரொடியூசர் வந்து அவர் பையனை ஹீரோவை போடணுங்கிறாரு. ஏன்னா ஏற்கனவே நான் 2-3 இடத்துல மொக்க வாங்கியிருக்கேன். எப்படின்னா நடிப்பு வரல. ஏங்க இப்படி சந்தோஷமாக என்கிட்ட எடுத்தோன்னே கேட்குறாங்க. எப்படி திரும்ப கேட்குறாங்க, என்னங்க நீங்கள் பஸ்ஸில் வரீங்க, என்னங்க ட்ரெயினில் வரீங்க, என்ன சைக்கிளில் வரீங்கிறாங்க. எனக்கு பதில் சொல்கிறது எப்படி இருக்கும் உங்களுக்கு? இந்த நானாலாம் வருத்தப்படல, இருக்கிறவங்க என்னை வருத்தப்பட வைக்கிறாங்க. அண்ணா வணக்கம். வணக்கம். சிவபாலன் அப்படின்னு இருந்தவர் எப்படி அப்புக்குட்டியாக மாறினீங்க? எப்படி இந்த அப்புக்குட்டியிலேருந்து வந்து இன்றைக்கி ஒரு நேஷ்னல் அவார்டு வின்னராக வந்து இருக்கீங்க? இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி நடந்தது? உண்மையாகவே சிவபாலன் அப்படிங்கிற நேம் தான் என்ன இருந்தாலும் நம்ம அம்மா அப்பா வச்ச நேம், மறக்க முடியாது. வெண்ணிலா கபடி குழுங்கிற ஒரு படம் வந்து எனக்கு அந்த பேர் வந்து ஸ்ட்ராங் ஆகுது. சினிமா நேம் என்னென்னா சினிமாவுக்குன்னு ஒரு நேம் தேவைப்படுதுங்கிற அது எனக்கு அப்படி எல்லாருக்கும் இப்போ எல்லாருமே இப்போ பாருங்கள் பேர் சேர்த்து வைக்கிறாங்க. உண்மையா இல்லையா? பழைய பேரை இப்போ சேர்க்க ட்ரை பண்ணுறோம். ரொம்ப மேட்சிங்காக இருக்குது. அப்புக்குட்டிங்கிறது நீங்கள் என்ன தான் பேர் வச்சுருந்தாலும் அது ரொம்ப உங்களுக்கு ஆப்டாக இருக்குது. அது எப்படி அந்த அந்த பாத்திரத்துக்கு எப்படி பேர் வச்சார் ஒரு சுசீந்திரன்? அதுதாங்க ஆச்சரியம். அந்த கேரக்டர் எல்லா கேரக்டருக்குமே அப்படி கொஞ்சம் ஆப்டாக இருக்கும். அவர் அந்த வச்சு ரொம்ப ரியலாக இருக்கும். என் உருவத்துக்கு அப்படி செட் ஆயிடுச்சு. மெயினாக நம்ம இருக்கக்கூடிய ஒரு கொஞ்சம் புஷியாக இருக்கக்கூடிய ஒரு கேரக்டரு. ஏன்னா அப்புக்குட்டிங்கிறது ஒரு செல்லமான ஒரு பேர். பார்த்தீங்கன்னா யாரை கூப்பிட்டாலும் அப்புக்குட்டி, செல்லக்குட்டி அப்படின்னு தான் கூப்பிடுவோம். அப்படிங்கிறப்ப எனக்கு சுசீந்திரன் சார் அந்த பேரை அவர் கேரக்டருக்குள்ளே வச்சது நான் வச்சுக்கிறேன்னு கேட்டு அதுக்கப்புறம் வச்ச பேர் தான் அப்புக்குட்டி. அதான் இப்போ அந்த கில்லியில் வந்து ஒரு குட்டி ரோல் தான் சொல்லியிருப்பாங்க ஆரம்பத்தில். விஜய் படத்தில் நடிக்கிறோம், ஆனால் ஒரு சின்ன ரோல் சொல்கிறாங்க அந்த மாதிரி. அது உங்களுக்கு முதல்ல கேட்கும்போது எப்படி தோணுச்சு? அதுக்குள்ளே ஏதாவது ஒரு பர்ஃபார்ம் பண்ணிடலாமா அப்படின்னு தோணுச்சா? எனக்கு உண்மையாக சொல்ல போனால் எனக்கு விஜய் சாரை பார்த்த உடனே விஜய் ஃபஸ்ட்டு பெரிய ஆர்டிஸ்ட் கூட பண்ணுறேன்னா நான் விஜய் சார் கூட தான். அதுக்கு முன்னாடி சின்ன சின்ன படங்கள் ஒவ்வொரு சீன் பண்ணியிருந்தேன். விஜய் சார் கூட தான் நான் ஃபஸ்ட்டு பண்ணுறேன். கில்லி பெரிய ஆர்டிஸ்ட்டாக பீக்கில் இருக்கார். எனக்கு ஒரு சீன் கிடச்சா எப்படி இருக்கும், பயங்கர ஹாப்பி. விஜய் சார் காம்பினேஷன் அப்படின்ட்டு டேட்டெல்லாம் சொல்லிட்டாங்க. நானும் பரபரப்பாக இருக்கேன். ஆனால் ஃபோனுங்க அப்போ ஃபோனு தான் பார்த்துங்க, ஃபோனில் தான் கான்டாக்ட் பண்ணணும். அப்போது என்கிட்ட ஃபோன் கிடையாது. அப்போது பக்கத்து வாடகை வீட்டில் நாங்கள் தான் இருந்தோம். அப்போ சாரதா மாஸ்டர் ஒரு அம்மா அவங்க சொல்லாமல் விட்டாங்க. ஐயோ. அப்புறம் நான் வந்து பார்த்தா திரும்ப என்னை கார் எடுத்துகிட்டு தேடுறாங்க அந்த கேரக்டருக்கு. நான் எனக்குலாம் என்னடா இந்த நம்பிக்கிட்டே இருக்கேன். நான் இங்கே ஏதாவது திடீர்னு வேலைக்கு போயிடுவேன். எனக்கு கேட்ரிங் வேலைக்கு போயிடுவேன். அப்புறம் 2 நாள் கழிச்சு தான் வரும். இந்த கம்யூனிகேஷன் நமக்கு கிடைக்காது. அப்போது தேடுறாங்க. நான் படம் மாதிரி சீன் மாதிரி இப்படி தேடுறாங்க. அப்புறம் வந்து பார்த்தா கடைசியில் என்ன கார் எடுத்து வந்து பிடிச்சிட்டு போயிட்டாங்க. அங்கே பிடிச்சிட்டு போனால் எனக்கு முன்னாடி ஒரு 10 ஐயர் இருக்காங்க. என்னன்னா இவனை காணும், இவன் இல்லைன்னா இன்னொரு 10 ஐயரில் ஒரு தாள் நடிக்க வைக்கலாம் அப்படின்ட்டு. எனக்கு ஷாக்கு. அவ்வளோதான் முடிஞ்சிச்சுடா அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறம் தரணி சார் உண்மையாகவே பாராட்டணும். உடனே போட்டு உட்கார வச்சுட்டாங்க. எனக்கு பரபரப்பாக வேற உள்ளே இறக்கி விட்ருக்காங்க. பர்ஃபார்மன்ஸே வரல நண்பா. நானும் பதறேன். கில்லன் மன்னனே நமக்கு அவர் தரணி சார் அங்கே திட்டுறாரு. டேய் என்னடா இது புரிஞ்சுக்கிட்டா கரெக்டாக பண்ணுறாங்கிறாரு. உண்மையாக நான் கரெக்டாக பண்ணல, எனக்கு தெரியும் நல்லா. அதே நீங்கள் மந்திரம் சொல்லுவீங்க, டயலாகும் கிடையாது, ஆனால் எக்ஸ்பிரஷனில் அவர்கிட்ட சொல்லணும். ஆமாம், ஓ மன்னனே நம்ம ஓ மன்னனே நம்ம அப்படிமா. ஆனால் எனக்கு ஒரு திருப்தியாக பண்ணிட்டோமா அப்படின்னு ஒரு டவுட் இருந்தது அந்த டைமிங்கில். ஆனால் ஒரு டைரக்டர் தான் நம்மளை வேலை வாங்குறாங்க. அப்போது நான் தியேட்டரில் போய் பார்க்கும்போது நீங்கள் சொன்னது தான் அந்த சீனில் தனியாக ஒரு கிளாஸ் இருந்தது. ஆமாம் ஆமாம் ஆமாம். அது எனக்கு ஒரு மறக்க முடியாத விஜய் சார் கூட. அது நம்ம கூட நீங்கள் நடித்தவரும் ஒரு பெரிய காமெடி ஆக்டர் இல்லையா தெலுங்குல?
ஆமாம், பிரம்மானந்தம் சார். பிரம்மானந்தம் சார். அவர் வந்து அதுதான் மெயின் பயமே. பெரிய இந்த பக்கம் விஜய் சார், அந்த பக்கம் பிரம்மானந்தம் சார். அவருக்காக 3 மணி நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஸ்பாட்டில். ஓ. அவர் அங்கேருந்து பிளேட்டை பிடிச்சி வரணும். எனக்கு என்ன வேற இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் நடுவில் நம்ம உட்கார வச்சுட்டாங்களா, எப்படி நடிக்க போகிறோம் அப்படிங்கிற டென்ஷன் தலைவா. இதெல்லாம் உண்மையாகவே அங்கே உட்காரும் போது தான் தெரியும். அதெல்லாம் ஐயோ அவர் நடிக்கிறோம். தரணி சார் பெரிய டைரக்டரு வச்சு செஞ்சுட்டார் என்ன அன்னைக்கு. எனக்கெல்லாம் உண்மையாகவே நம்ம ஏன்டா இந்த நிமிஷம் நடிக்க வந்தோம், சொதப்புறம அப்படின்னு தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் என்னென்னா நமக்கு ஒவ்வொரு படங்கள் போய் பார்த்து ஒரு ஆக்டரு அவங்க எப்படி நம்ம படத்தில் பார்க்குறது வேறு, இங்கே இவங்க இவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு தெரியணும் முதல்ல. அதை போய் பார்த்து கற்றுக்கிட்டு தான் இப்போ ஓரளவு. அடுத்து இப்போ நீங்கள் அதுலேருந்து இப்போ நீங்கள் குள்ளநரி கூட்டம் அதே மாதிரி தான் தேட்டரில் எல்லாருக்கும் ஒரு ஷாக்கிங்காக இருந்தது. இந்த கேரக்டர் என்னடா டீ வித்துட்டு போகிறாரு என்னமோ அப்படின்னு இருக்கும். ஆமாம், திடீர்னு அந்த கேரக்டர் முன்னாடி சொன்னாரா டேரக்டர் இது இப்படி தான் இருக்கும் அந்த கேரக்டர் அப்படின்னு? ஆமாம் ஆமாம் ஆமாம். அது வந்து பாலாஜி சார் நான் உண்மையாகவே பாராட்டுவேன். ஏன்னா அந்த படத்தில் ஆக்சுவலாக கேரக்டரே கிடையாது. என் கேரக்டரே கிடையாது. நம்ம வெண்ணிலா கபடிக்குள்ளே படம் ஹிட்டு. அப்போது என்ன சொல்கிறாரு பாலாஜி சார், நான் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை வச்சு நான் படம் எடுக்க போகிறேன். அப்போது அப்புக்குட்டி நீங்கள் என்ன நண்பராக இருந்தாலும் இந்த படத்தில் உனக்கு வாய்ப்பு இல்லை, கேரக்டர் இல்லை அப்படின்ட்டு. எனக்கு ஒன்றும் புரியல. ஏன்னா நல்ல நண்பர். என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க, நான் எல்லாம் டீம் பண்ணுறாங்க, சூரி பண்ணுறாரு, விஷ்ணு இருந்தாலும் சப்போர்ட் காமெடி சூரி, விஷ்ணு ஹீரோ, எல்லாம் பாண்டி நடிக்கிறாரு, மாய் சுந்தர் நடிக்கிறாரு, நிதிஷ்னா இல்லை, நான் எனக்கு உடம்பு இல்லை, இந்த டீம்னா நான் இப்படி இல்லாமல் எப்படி வர்றதுன்னு பாலாஜி சார்ட்ட கேட்டேன். ஆனால் என்னையா நீ அப்படிங்கிறாரு பாலாஜி சார். அப்புறம் இப்படி ஒரு போலீஸ் இருக்கலாமா அப்படின்னு ஒரு இது பண்ணார். எனக்கு அந்த கேரக்டர் உண்மையாகவே டைரக்டர் நண்பனுக்காக உருவாக்குனார்னு நான் சொல்லுவேன். ஆனால் அந்த கேரக்டர் இன்னைக்கு எங்கே போனால் நல்ல பிளேஸாக இருக்குது அந்த படத்தில். அது அது ஏதோ எழுதுன பயங்கரமாக எழுதின ஸ்க்ரீன் பிளே மாதிரி இருந்தது. நீங்கள் சொல்கிறது நல்லா அடாப்ட் ஆகிருக்குது. ரொம்ப எனக்காக உருவாக்கப்பட்ட கேரக்டர் தான் அந்த கேரக்டர். அது ஆனால் அது பாருங்கள், நான் உண்மையாகவே எல்லா இடத்துலையும் அந்த டிபார்ட்மெண்ட் நான் போனேன்னா எல்லா டிபார்ட்மெண்ட் எங்கள் டிபார்ட்மெண்ட் சொல்லியிருக்கீங்க அப்படி அவர் பார்த்தா போலீஸ் மாதிரியே தெரில எனக்கும். போலீஸ் பாரு, ஐயோ நீங்கள் போலீஸ் தானா, சரிங்க ஐயா, அப்படிலாம் சில விஷயங்கள் நடந்திருக்கு அந்த படத்தில். நைஸ் நைஸ். ஆனால் நீங்கள் இப்போ சொன்னீங்க கேட்ரிங்கில் இருந்தீங்கன்னு முன்னாடி ஒரு வார்த்தை சொன்னீங்க. நீங்கள் அப்போ அந்த மாதிரி கேட்ரிங் ஒர்க்லாம் பண்ணிவிட்டு மேபி நீங்கள் இந்த நடிப்புங்கிறதுக்காக எந்த பயிற்சியும் எடுத்துக்கிட்டு உள்ள வந்த மாதிரி தெரியல, ஒரு ஆக்சிடென்டல் ஆக்டர் மாதிரி தான் வந்திருக்கீங்க. ஆனால் உங்களோட கதாபாத்திரம் குட்டி குட்டி அங்கங்கே வந்தாலும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க. எப்படி ஒரு நேஷ்னல் அவார்டு வாங்குறதுனா அதுக்கான ஒரு தகுதி இருக்கு இல்லையா, அதை வளர்த்துக்கிட்டீங்க. அது எப்படி நடந்தது, எப்படி நடிப்புன்றது உங்களுக்கு? நான் கற்றுக்கலனாலும் நான் சினிமாக்குள்ளேயே கற்றுக்கிட்டேன் அதான் சொல்ல முடியும். இப்போது ஜூனியர் ஆர்டிஸ்ட்டுன்னு ஒரு டீம் இருக்காங்க. அவங்க வந்து இந்த க்ரௌடில் போகிறவங்க வர்றவங்க, அதுக்கு ஆள் பின்னாடி போவாங்க வருவாங்க. அதில் நான் முதல்ல போனேன். போகும்போது அங்கே எல்லாருமே நடிக்கிறாங்கல்ல அங்கே ஸ்பாட்டில், அதை கவனிக்கிறேன். மெயினாக அவங்க எப்படி நடிக்கிறாங்க, என்ன பண்ணுறாங்கன்னு நான் கவனிக்கிறேன். தனியாக வந்து அதை நான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன். இதை வந்து நானாக அங்கே பார்த்து அவங்கள பார்த்து கற்றுக்கிட்டது தான். மற்றபடி நான் படத்தில் பார்த்து அப்படி பண்ண முடியாது. அங்கே ஸ்பாட்டில் அங்கே என்ன நடக்குது, அவங்க எப்படி நடிக்கிறாங்க, அது கிட்டத்தட்ட நான் எவ்வளோ படங்கள் போயிருக்கேன். அதை பார்த்துக்கிட்டு பின்னாடி நான் நடித்து பார்ப்பேன், அழுது பார்ப்பேன், அப்புறம் சிரித்து பார்ப்பேன், கண்ணாடியை பார்த்து. ஏன்னா ஏற்கனவே நான் 2 மணி நேரத்தில் மொக்க வாங்கியிருக்கேன். எப்படின்னா நடிப்பு வரல. ஆமாம் ஆமாம், சும்மா இல்லை தலைவா. ஆசைப்படுறது முக்கியம் கிடையாது, ஆசைப்பட்ட பிறகு மெயினாக அவமானப்படுவோம். அப்புறம் வந்து அனுபவம்னு ஒன்று இருக்குது, அலைகிறது, கற்றுக்கிறது. அதுக்கப்புறம் தான் அந்த சினிமாவில் வந்து நம்ம சாதிக்க முடியும் அப்படிங்கிறது ஏன் பார்வையில், மற்றவங்க பார்வையில் எப்படின்னு எனக்கு தெரியாது. ஓகே. ஸோ இப்படி நீங்கள் ஒரு நடிப்பு உள்ளே வந்துட்டீங்க, சின்ன சின்ன ரோல்ஸ்லாம் பண்ண ஆரம்பிச்சிங்க. அடுத்து உங்களை ஒரு மெயின் லீட் ரோலாக நீங்கள் வருவீங்கன்னு எதிர்பார்த்தீங்களா? உங்களை வச்சு ஹீரோவாக ஒரு படம் நடிப்போன்னு எதிர்பார்த்தீங்களா? அந்த படம் வந்து ஒரு நேஷ்னல் அவார்டு ஒரு ஆக்டருக்கா அப்படின்னு சொல்லி வாங்கியிருக்கீங்க. இந்த ட்ராவல் எப்படி நடந்தது, எப்படி அந்த படத்துக்குள்ளே வந்தீங்க? அதுதான் தலைவா, அது ஒரு என்ன சொல்கிறேன்னா, நம்ம தொழிலை ஒரு முழுமையாக நேசிச்சுன்னு வச்சிங்களேன், அது எங்கேயா போய் விட்டுருவோம் அப்படிங்கிறது என் அனுபவத்தில் நான் உணர்கிற ஒரு விஷயம். நான் நடிப்பை ரொம்ப நேசித்தேன், அது உண்மை. அந்த தொழில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் வந்து நான் என் வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். வெண்ணிலா கபடிக்குள்ளே ஒரு படம் காமெடி நடிக்கிறேன். அதே டைரக்டர் வந்து டக்குன்னு வெண்ணிலா கபடிக்குள்ளே நம்மளை பார்த்தவர் ஒரு கதை படிக்கிறாரு, இது ஏன் அப்புக்குட்டி நடிக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறார் சுசீந்திரன். பாஸ்கர் சக்தி வந்து அதுக்கு வந்து அந்த கதை எழுதினவர், உங்களுக்கு தெரியும், ரைட்டர். அவர் எழுதினது யோசிக்கிறாரு. டக்குனு அவங்க நண்பர்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு நண்பர் ஏன் அப்புக்குட்டியை போடக்கூடாதுங்கிறாரு.
அசோசியேட் டைரக்டர் இல்லை அவங்களுக்குள்ளே பேசும்போது சொன்னோன்னே ஆமாம்ல கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு அந்த கதையை சூஸ் பண்ணுறாரு. எனக்கு இதெல்லாம் தெரியாது. நான் பாட்டுக்கு நான் என் வேலையை பார்த்துட்ருக்கேன், அடுத்த படம் நடிக்கிறது இப்படி பார்த்துட்ருக்கேன். திடீர்னு பார்த்தா ஒரு டீ கடையில் நான் பாட்டுக்கு சைக்கிளில் போய்ட்டு திரும்ப வெண்ணிலா அப்படி ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் சைக்கிளில் தான் போகிறேன். ஆமாம் சைக்கிளில் போய்ட்டு ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டு டீயை சாப்பிட்டு எப்போ ரெகுலராக இருக்கிற இடத்துல நின்று டீயை சாப்பிட்டுட்ருக்காங்க. அங்கே வந்து வெண்ணிலா அப்படி சூப்பர் அப்படின்னு எனக்கு புகழ்ந்து தள்ளிட்டுருக்காங்க. ரொம்ப ஹாப்பி. ஏன்னா அது ஒரு மறக்க முடியாத படம். சினிமாவில் நான் நடித்த படங்கள்லே வெண்ணிலா கபடிகளும் அழகர் சமீன் குதிரையும் மறக்க முடியாத ஒரு படம். எல்லா படமும் தான், பட் வந்து ஃபஸ்ட்டு நம்மளை ஒரு அனுபவமாக்குது இல்லை அப்படிங்கிறப்ப அது மறக்க முடியாத ஒரு படம். அப்போது திடீர்னு பார்த்தா அவர் ஃபோன் பண்ணுறாரு சுசீந்திரன், நான் மீட் பண்ணுறேன், எங்கடா இருக்க அப்படின்னாரு. என்ன டீ சாப்பிட்டுட்ருக்கேன், எங்கே நம்ம எப்போது நான் சாப்பிட்றேன், நான் அங்கே சாப்பிட்டுட்ருக்கேன், சரிடா நான் வரேன்டா அங்கேயே இரு. ஒரு ஆட்டோவில் வந்து இறங்குறாரு, ஒரு நண்பரோடு வந்து இறங்குறாரு. இறங்கி முதல்ல குட்டுறா அப்படின்ட்டு பாக்கெட்லேருந்து சில்லறையெல்லாம் அள்ளி கையில் கொடுக்குறாரு. அவருக்கு சில்லறை தான் இருந்தது. இதெல்லாம் வச்சுக்க அப்படின்னாரு. என்னண்ணே சில்லறையாக கொடுக்குறீங்க? நமக்கு தெரிஞ்ச வாய்க்கு என்னண்ணே சில்லறையாக கொடுக்குறீங்க அப்படின்னு. உனக்கு அட்வான்ஸ்டா அப்படின்னாரு. சரிண்ணே, நீ தான் படத்துக்கு ஹீரோ அப்படிங்கிறாரு. எனக்கு ஒன்றும் புரியல, என்னடா அது ஹீரோ. ஏற்கனவே ஒரு நண்பர் என்கிட்ட முன்னாடி லைட்டாக நியூஸ் வந்தது, இப்போ கூடி ஒன்றை வச்சு பெருசாக பிளான் பண்ணுறாங்க சுசீந்திரன் சார் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து தானே எனக்கு. பட் அதெல்லாம் பெருசாக நம்ம காமெடி சீன் போல இருக்குது ஃபுல்லாக. நான் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். நீ தான் ஹீரோங்கிறாரு. எனக்கு ரொம்ப ஷாக்கு, என்னடா அது நம்ம ஹீரோங்கிறாரு, எப்படி தானே ஹீரோன்னா ஒரு விஷயம் வேணும்ல இல்லைவா, ஏதோ அழகோ எங்கே விட்டு பார்க்க ஏதோ ஒன்று ஆள தெரியணும் பாட தெரியணும் எல்லாமே வேணும் இல்லை, நம்ம காமெடி தான் பண்ண முடியும்னு நினைக்கிறோம். ஹீரோங்கிற எனக்கு ரொம்ப ஷாக்கு, வச்சுக்கலான்ட்டாரு. என்ன சார் அந்த லைன் மட்டும் சும்மா ஒரு கேரக்டர் குதிரை கூட நீ பழக வேண்டியிருக்கும், ரெடி ஆகிக்க அப்படின்ட்டாரு. சரி ஓகேன்ட்டு நானும் ரெடி ஆகிருங்க. திடீர்னு பார்த்து அந்த படம் கேன்சல் ஆகிடுச்சு. எப்படி இருக்கும் உங்களுக்கு? என்கிட்ட சொல்லிட்டாரு இந்த படம் நீங்கள் பண்ணுறீங்கன்ட்டு. படம் ஒரு ப்ரொடியூசர் வந்து அவர் பையனை ஹீரோவை போகணுங்கிறாரு. அப்புறம் டைரக்டர் பையன்னொன்னே யோசிக்கிறார், என்னடா அது கதையை நம்ம வந்து அப்புக்குட்டிக்குன்னு யோசிச்சிட்டோம், அப்புக்குட்டி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிட்டோம், திரும்ப போய் நம்ம அந்த அவர் பையனை போட்டு நம்ம எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அந்த வாங்கின அட்வான்ஸை திருப்பி கொடுக்குற தலைவா. திருப்பி கொடுத்துட்டு வெளியே வந்து நான் மகாநல்லன்னு ஒரு படம் பண்ணுறாரு சுசி சார். என்ன அதுக்கப்புறம் நான் படுற பாடைய யோசிச்சு பாருங்கள். உங்களுக்கு ஹீரோ அட்வான்ஸ் கொடுத்துட்டு அப்புறம் நின்று போச்சுன்னா எப்படி இருக்கும்? நொந்து போயிட்டாங்க. ஒரு வருஷம் எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு மைண்டு. நடா அது சொல்லாமல் இருந்தால் கூட பரவாயில்ல, இவங்க பாட்டு ஹீரோன்ட்டாங்க, ஹீரோங்களுக்கு கற்பனையில் வேறு தெரிஞ்சிட்டோம், இப்போ போயிட்டு கேன்சல் ஆகிடுச்சிக்கிறாங்க. என்ன கதை எப்படி போகுதுன்னு தெரியலையே சினிமாவில். எனக்கு ஹீரோன்னொன்னே எனக்கு காமெடி வர்ற வாய்ப்புலாம் நின்று போச்சு. இப்போ அப்போ கூட ஹீரோ நடிக்கிறாரு அப்படின்னோடனே நான் காமெடி தானே நம்ம சோறு போடுவோம், சரி சோறு போடுற இடத்துக்கு போவோம் அப்படின்னா காமெடி வாய்ப்பு நின்று போச்சுங்க. எனக்கு வீட்டுக்குள்ளே வந்து ஒரே சிந்தனையாக இருக்குது, என்னடா இப்போ தான் வெண்ணிலா கபடிகளும் ஜெயித்தோம், திடீர்னு பார்த்தா படம் கம்மியாக வருது, என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல. அப்புறம் நான் ஒவ்வொருத்தரையாக கெஞ்சுறேன், ஒவ்வொரு இடத்துலையாக பேட்டி கொடுக்குறேன், ஐயா நான் காமெடியாக நடிப்பேன் ஐயா, என்ன எப்படியாவது கூப்பிட்டு என்ன காமெடியாக நடிக்க வைங்க ஐயா அப்படிங்கிறேன். இப்படி போச்சுங்க ரன் பண்ணுற. ஐயோ அந்த டைமிங்கில் உங்களுக்கு வருமானம் வேணும், நான் புகழாக இருக்கேன், மக்களுக்கு எல்லாம் அங்கங்கே போகிற இடத்துல அப்போ குட்டின்னு சந்தோஷமாக என் கூட வந்து ஃபோட்டோ எடுக்கிறாங்க, அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது. வாய்ப்பு வரணும். ஆமாப்பா ஏங்க இப்படி சந்தோஷமாக என்கிட்ட எடுத்தோன்னே கேட்குறாங்க, எப்படி திரும்ப கேட்குறாங்க, என்னங்க நீங்கள் பஸ்ஸில் வரீங்க, என்னங்க ட்ரெயினில் வரீங்க, என்ன சைக்கிளில் வரீங்கிறாங்க. எனக்கு பதில் சொல்கிறது எப்படி இருக்கும் உங்களுக்கு? இந்த நானாலாம் வருத்தப்படல, இருக்கிறவங்க என்னை வருத்தப்பட வைக்கிறாங்க. எனக்கு ஒன்றும் புரியல, என்னடா அதுன்ட்டு அப்படி போச்சுங்க. அப்புறம் என்ன ஆச்சு அது? அப்புறம் எப்படி நடந்தது மறுபடியும்? வாய்ப்பு போச்சு. எனக்கு ஒன்றும் புரியல, ரன் பண்ணி ஆகணும், இப்படி எல்லாம் போகிறவங்களாம் இப்படி கேள்வி கேட்குறாங்க, என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். திரும்ப சுசீந்திரன் சார் அந்த படம் பண்ணி முடிச்சுட்டு நான் மகளில் பண்ணி முடிச்சுட்டு திரும்ப மதன் சட்டை போய் கதையை சொல்லி ஓகே பண்ணுறாரு. திரும்ப கூப்பிட்டு கன்ஃபார்ம் ஆயிடுச்சா நீ தான்டா பண்ணுற அப்படிங்கிறார். அப்பா எனக்கு அவர் ஃபஸ்ட்டு சொன்னது கூட சந்தோஷம் கம்மி தான் தெரியல. இந்த ஒரு வருஷம் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சொன்னப்பறம் ஒரு ஹாப்பினஸ் இருந்து பாருங்க. அப்போ ஆரம்பிச்சிட்டாங்கடா, முடிச்சிருவாங்க. ஏன்னா சுசார் எப்போவுமே ஒரு படம் ஆரம்பித்தார்னா அதை முடிச்சிடுவார்.
அதுதான் இப்போ இங்கே முக்கியமாக இருக்குது. சினிமாவில் வந்து ஒரு படம் ஆரம்பித்து முடித்து ரிலீஸ் பண்ணுறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அது ஒரு டைரக்டரும் ஒரு கதையின் நாயகர்களும் சேர்ந்தால் தான் அது வந்து ப்ரொடக்ஷன், மெயினாக ப்ரொடக்ஷன் அவங்க தான் நமக்கு ஆணி வேறே ப்ரொடக்ஷன். இவங்க வந்து கரெக்டாக பண்ணணும். அது சுசாரி வந்து கரெக்டாக பண்ணிடுறாரு. அந்த படத்தை கொண்டு போய் ஈஸியாக எடுத்தார். அது செமையாக எடுத்தார். அதான் ஹைலைட். அந்த படத்தில் நான் நடிக்கும் போதே வந்து ஃபஸ்ட்டு ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர் ஒரு நண்பர் எனக்கு சார்லஸ் அண்ணன். இவங்களே ஆல்ரெடி அவார்டு கிடைக்குங்கிற நம்பிக்கையில் தான் சுசாரி எடுக்கிறாரு. பட் வந்து சார்லஸ் அண்ணன் கரெக்டாக சொல்கிறார், இந்த படம் உங்களுக்கு அவார்டு கிடைக்கும் என்ன கூப்பிட்டு சொல்கிறார். அப்புக்குட்டி உனக்கு இந்த படத்தில் அவார்டு கிடைக்கும்டா அப்படிங்கிறாரு. எனக்கு இது வேற ஏற்றி விட்டாங்களா, என்னடா இது அவார்டு கிடைக்குங்கிறாங்க, நடிக்கிறதுக்கு முன்னாடியே இது கிடைக்குங்கிறாங்களே அப்படின்ட்டு எனக்கு பெரிய இதாக இருக்குது. சரி ஓகே. அப்போ தான் அதுக்கப்புறம் பார்த்தா நான் அந்த கெட்டப்லாம் பார்த்தா ஹீரோயின் அப்போ என்ட்ரி. ஏங்க ஹீரோயின் யாராவது வரும்போது எப்படி இருக்கணும், அழகாக ட்ரெஸ்ஸு கிஸ்ஸு போட்டு ஒரு ஹீரோயினி நம்ம பார்க்க போகிறோம், நம்ம எப்படி போவோம் தலைவா, நீ எப்படி வருவீங்க யோசிச்சு பாருங்க. மேக்கப்லாம் போட்டு போடுவீங்களா இல்லையா, ஒரு ஆம்பளையாக மேக்கப்லாம் நல்லா சிங்காரிச்சு போய் நிற்போம். ஹீரோயினி வருது தலைவா, நான் குப்பமேட்டில் படுத்துருக்கேன். அந்த படத்தில் சீன் அப்படியா? சீன் இல்லை, உண்மையாக அந்த பொண்ணு அப்போ தான் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வருது. என் கெட்டப்ப எப்படி இருக்குது யோசிச்சு பாரு. லுங்கி கட்டிக்கிட்டு, லுங்கியா டவுசர் ஒன்று போட்டு ஒரு சட்டை, அந்த சட்டையை போட்டு ஹீரோயின் வருது, பராட்டை படையாக படுத்துருக்கு. அந்த பொண்ணு வெண்ணிலா கவுளிகளை பார்த்ததுக்கப்புறம் என்ன பார்க்கல. அந்த பொண்ணு நான் கையை காட்டுறேன், அதுக்கு அடையாளம் தெரில. சட்டைக்கு அடையாளம் தெரில, யாரோ கையை காட்டுறாங்க போல இருக்குது அப்படின்னு அது நினைக்குது. ஏம்மா நான் தான் அப்புக்குட்டி வெண்ணிலா, ஏங்க நீங்களாங்க எனக்கு தெரியவே இல்லைங்க, நான் ஏதோ இங்கே கிடக்கிறவர் போலங்க அப்படின்னு நினச்சேங்குது அந்த பொண்ணு. என்னடா இது, இதுக்கப்புறம் இதே பார்வை தான் நீடிக்கும், நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்ட்டு அது மறக்க முடியாது. அப்படி ஒரு ஒவ்வொரு சீனும் சுசீந்திரன் சார் வந்து உருவாக்கின ஒரு பாஸ்கர் சக்தி சாருடைய டைலாக்லாம் இருந்தாலும் நான் கதையை படிக்கவே இல்லை அந்த படத்தை. அவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்வோம் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்துக்கு நான் வந்துட்டேன். அவர் சொன்னதை செஞ்சேன். ஆனால் முடிச்சு பெரிய சக்ஸஸ் இல்லை அது படம், வந்து பெரிய பேர் ஏற்படுத்திச்சு. இளையராஜா அவருடைய மியூசிக் வேற இல்லை பாருங்கள். தலைவன் எனக்கு யாருக்காக கிடைக்குமா, ஃபஸ்ட்டு படம் ஒரு கதையின் நாயகனாக நடிக்கிறேன், எனக்கு கிடைச்ச பெரிய பாக்கியம் இளையராஜா ஐயா. அதான் அந்த பாட்டு உங்கள் குரல் மாதிரியே பாடியிருப்பார் இளையராஜா அவருக்கு. அதுதான் ஜி. இப்போது அதுக்கு காரணம் அப்படின்னா எனக்கு ஷாக்கிங் என்னென்னா, எனக்கு என்னோட இளையராஜா சாங் வந்து எப்போவுமே நம்ம கேட்போம், ராஜா சார் வயசில் அதுக்குன்னு ஒரு ரசிகர். ஆமாம், இங்கே பாட்டுட்டு இந்த பாட்டை ரெக்கார்ட் பண்ணி இளையராஜா சார் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு இந்த சாங்கு என்ன சாங்குன்னே தெரியாது. என்னை வச்சு ஷூட் பண்ணிகிட்ருக்காங்க, மாண்டேஜாக எடுத்துக்கிட்டு இருக்காரு டேரக்டர். மண்ணை வர்றது போகிறது, நான் சிரிக்கிறது, அப்புறம் பொண்ணை பார்த்து வைக்கப்படுறது, இந்த மாதிரி விஷயமா எடுத்துகிட்டு இருக்காரு. சரி மாண்டேஜ் சாங்கு ஏதோ ஒன்று இருக்க போகுது, இளையராஜா பாடினா எப்படி பாரு பயங்கரமாக இருக்கும்ல, வாய்ஸ் எப்படி இருக்கும் வாய்ஸு, நான் பயங்கர கற்பனையில் இருக்கேன். ராமராஜன் சார் சாங் மாதிரி இவர் பாடியிருப்பார், வேறு மாதிரி ஒரு பயங்கரமாக இருக்கும். ராமராஜன் சார் சாங்லாம் ஒரு பயங்கரமான நேற்று ஒருத்தர் பார்த்தோம், அந்த சாங்லாம் அந்த ரொமான்ஸ் கலந்து வேறு மாதிரி பாடியிருப்பார். அப்படி ஏதாவது பண்ணுவாருன்னு பார்த்தா எனக்கு இளையராஜா வாய்ஸ் சார் மாதிரியே தெரியல. இந்த சாங்கை போட்டோன்னே என்னங்க யாருங்க பண்ணாங்க அப்படின்னேன். சுசாரு டேய் என்னடா அப்படின்னாரு. இல்லை சார் யார் இந்த வாய்ஸ் சார், யார் பாடினாங்க அந்த பாட்டை, இளையராஜா பாடியிருக்காருடா அப்படி. இளையராஜா சாரா, ஒருவேளை வாய்ஸ் கீஸ் மாறி போச்சா என்னன்னு தெரியல, டோட்டலாக மாற்றிட்டாருங்க. ஏன் மாற்றிருக்காருன்னா அந்த விஷுவல் காமிச்சிருக்காங்க அவர் சுசாரை ஷூட் பண்ணி, அதை காமிக்கும்போது அதை பார்க்கும்போது அவர் ஒரு வாய்ஸை மாற்றுறாரு. இந்த கேரக்டருக்கு இப்படி ஒரு வாய்ஸ் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு விஷயம் மாற்றுறாரு. இப்போ ஒரு கதைக்காக ஒரு இசையில் வந்து மெனக்கிடுற ஒரு மியூசிக் டேரக்டர்னால் அது உண்மையாகவே இளையராஜா சாருக்கு அப்புறம் தான் யாருன்னே சொல்ல முடியும். அது உங்களுக்கு ஆப்டாக இருந்தது, சாங் நல்லா மேட்சிங்காக இருந்தது, அவர் பாடினது உங்களுக்கு கரெக்டாக பொருந்தி இருந்தது. எனக்கு அதுதான் கேப்பி. எனக்கு என்னென்னா நான் ஏராமன் சாங்கும் பண்ணியிருக்கேன், மரியான் அதெல்லாம் பண்ணியிருந்தாலும் ஒரு எல்லா ஹீரோவுக்கும் வந்து ஒரு இளையராஜா சார் படத்தில் நடிக்கணுங்கிற ஒரு பேராசையாக இருக்கும். பேராசைன்னு தான் சொல்லுவேன் நடிகர்களுக்கு. ஆமாம், அவர் உங்களுக்காக பாடியிருக்காரு, குரலையே பாடியிருக்காரு, அதெல்லாம் அவர் எல்லாருக்குமே பாடிட்டார் தலைவா. ஓகே, ஆனால் அந்த குரலை மாற்றி பண்ணது வந்து ஹைலைட் தான், வாய்ப்பே இல்லை. அது சந்தோஷம். அந்த நேஷனல் அவார்டு வாங்கினதுக்கு இளையராஜா ஐயாவுடைய முக்கியமான காரணம். நான் வாங்கினேன்னா அந்த படத்துக்கு அவர் இசையமைச்சதுனால தான் எங்களுடைய உணர்வுகள் கரெக்டாக வெளியே, கதைக்குள்ளே உள்ளே போய் வாசிக்கிறவர் வந்து
ராஜா ஐயா தான். எப்படி இருந்தது ஓவராலாக அந்த ஸ்ட்ரகிளான ஆரம்பம், முதல்ல ஹீரோ, அப்புறம் இல்லை, அப்புறம் கதை ஆரம்பித்து உள்ளே போய் கடைசியாக ரிலீஸ் ஆகி படம் அவார்டு வாங்குற போதெல்லாம் எப்படி இருந்தது அந்த ஃபீலிங் நிறைவா? நான் வந்து கரெக்டாக வீட்டில் தலைவா இந்த படம் ரிலீஸ் ஆகி 1 வருஷம் ஆயிடுச்சு. எனக்கு எந்த அவார்டும் வரல. ஓகே, ஒரு அவார்டும் யாரும் சைடில் கூட யாராவது கூப்பிட்டு கொடுப்பாங்களா, இல்லை தெரியாமல் அவங்களா எடுத்து கொடுத்தாங்கன்னா நம்ம போஸ்ட் லிஸ்ட்டில் பேப்பரில் போட்டுக்கலாம். உண்மையாகவே என்ன நான் எதிர்பார்க்குறேன். ஒரு கலைஞனோட ஆசை என்ன, இவங்க வேற ஏற்றி விட்டாங்க. இங்கே நம்ம ஆளுங்கெல்லாம் இந்த பக்கம் ஹீரோயின் வந்து உனக்கு அவார்டு கிடைக்குங்குது, இந்த பக்கம் ஸ்டில் போட்டோகிராஃபர், அசிஸ்டன்ட் டைரக்டர் எல்லாமே ஏற்றி விட்டாங்க. இந்த படம் உனக்கு அவார்டு கன்ஃபார்ம். எனக்கு இந்த கற்பனையில் இருந்து கிடைக்கல. 1 வருஷம் ஒன்றும் கிடைக்கல, பேசவும் இல்லை. 7 மாதம் வெயிட் பண்ணுறேன், 10 மாதம் ஆயிடுச்சு. அறிவிக்க லேட் ஆகுன்னு எனக்கு தெரியாது. நான் வேறு படத்துக்கு பண்ண கஷ்டம். அடுத்த படத்தையாவது இந்த அவார்டு இன்னும் ஏமா நம்மளை சொல்லிட்டாங்களே, இந்த அவார்டுக்காக உழைக்கணும்டா அப்படின்ட்டு அடுத்த படம் மன்னாருன்னு ஒரு படம், அதுக்கு உழைக்கிறேன் கஷ்டப்பட்டு. அது கமர்ஷியல் கலந்த கதை. அதில் அவார்டு நான் எதிர்பார்க்கவே முடியாது. ஏன்னா அது ஒரு கமர்ஷியல் படம், கதை அந்த மாதிரி. பார்த்தா இந்த படம் ஷூட்டிங்லாம் முடிஞ்சிருக்கு. எனக்கு இருந்தாலும் இந்த படத்து மேலே ஒன்றும் அறிவிக்கலையே, ஒன்றும் கிடைக்கலையே, யாருக்கும் அவார்டு கொடுக்கலையேங்கிற எண்ணத்தில் இருக்கேன். திடீர்னு ஃபோன் பண்ணுறாங்க. என்னன்னா இங்கேருந்து டெல்லியிலேருந்து ஃபோன் பண்ணுறாங்க, உங்களுக்கு அவார்டு அறிவிச்சிருக்காங்க. ஒரு லேடி பேசுகிறாங்க, அவார்டு அறிவிச்சிருக்காங்க. என்னங்க யாருங்க நீங்கள்? இல்லைங்க உங்களுக்கு அவார்டு அறிவிச்சிருக்காங்க, நேஷ்னல் அவார்டு சார். அது அவங்க பதட்டமாக சொல்கிறாங்க. எனக்கு ஒரு பதட்டமும் இல்லை, ஏன்னா நான் தான் 1 வருஷமாக நினச்சி வாடி போயிருக்கேன். எனக்கு என்னங்க சும்மா எதாவது விளையாடாதீங்க என்னங்க அப்படிங்கிறேன். கரண்ட் இல்லை தலைவா, டிவி ஓடல அந்த டைமில். சொல்லுங்கள் அப்படின்னு. அப்போ கூடி சார் அவங்க எனக்கு அவங்க டெல்லியில் அவங்க தெரியல, இங்கிலீஷில் பேசுனாங்க. யுவர் நேஷ்னல் அவார்ட் வின்னர் அப்புக்குட்டி சப்போர்ட்டிங் ஆக்டர், இன்டர்வியூ வேணும் உங்களுக்கு, இப்போ அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு. ஏங்க என்ன அதை பற்றி என்னங்க சொல்கிறீங்க, தான் நேஷ்னல் அவார்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறாங்க. எனக்கு ஒன்றும் புரியல, என்னடா அது இது கிடைக்காதுன்னே நினச்சோம், திடீர்னு பார்த்தா அவார்டுங்கிறாங்க அப்படின்னு ஷாக்காக இருக்குது. பார்த்தா போனை கட் பண்ண தலைவா. அடுத்து என் போனை வந்து அட்டன் பண்ணவே முடியலங்க, அவ்வளோ போனுங்க வந்துக்கிட்டே இருக்குது, பேசிக்கிட்டே இருக்கேன். பார்த்தா இன்டர்வியூ வந்துட்டாங்க. ஒரு அவார்டு வாங்குறதுங்கிறது மற்றவங்களுக்கு ஈஸியாக இருக்கலாம், பட் வந்து எனக்கு அந்த அவார்டு வாங்குறது வந்து இந்த அவார்டுக்குள்ளே எவ்வளோ விஷயம் நடந்திருக்கு பாருங்கள். எனக்கு நிறைய சின்ன சின்ன ரோல் பண்ணி ரிஜிஸ்டர் ஆனாலுமே ஒரு அங்கீகாரம்ங்கிறது அந்த அவார்டு தான். அதுக்கப்புறம் தான் அதுக்கு அடுத்தது உங்களை மக்கள் பரவலாக அதிகமாக பரபரப்பாக உங்களை பேசுனது வந்து ஒரு வித்தியாசமான ஃபோட்டோ ஸ்கில்ஸ் மூலமாக. நிறைய ஃபோட்டோகிராஃபி பார்த்து திடீர்னு வைரலா நீங்கள் ஒரு டைமில். என்னடா அது இவர் யார் இவர் ஃபோட்டோ எடுத்தான்னு கேட்டால் அஜித் ஃபோட்டோ எடுத்திருக்காரு அப்படிங்கிறாங்க. அவர் ஏன் இவரை ஃபோட்டோ எடுத்தார், எப்படி திடீர்னு வைரல் ஆச்சு அப்படிங்கலாம் பரபரப்பாக பேசப்பட்டது. அந்த டைமில் நானும் ஸ்டில்ஸ் பார்த்து இவர் அப்புக்குட்டி அப்படின்லாம் வேந்திருக்கேன். அது எப்படி நிகழ்ந்தது, அந்த கதையை முழுசாக சொல்லுங்கள். உண்மையாகவே அஜித் சாருக்கு உண்மையாகவே நன்றி சொல்லணும். என்னென்னா இன்றைக்கி வரைக்கும் நான் கூட ஏன்டா அது நடிக்கிறோம் ஃபோட்டோவை பற்றியே பேசுகிறாங்களா நான் நினச்சிருக்கேன். ஆனால் எங்கே போனாலும் அந்த ரசிகர் மத்தியிலையும் இருக்கட்டும், மக்கள் மத்தியிலே இருக்கட்டும், மீடியா நண்பர்கள் எல்லாருமே அந்த ஃபோட்டோ ஷூட்டை பற்றி கேட்குறாங்க. ரொம்ப அது வந்து என்னாலே சொல்லாமல் இருக்க முடியாது. நான் என்னங்கள் எது பண்ணிக்கிட்டு இருந்தாலும் என்னுடைய ஜேனரில் அது ஒரு முக்கியமான ஒரு பங்காக இருக்குது. அது அஜித் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லுவேன். என்னென்னா அவருக்கு வந்து வீரம் படத்தில் நான் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆளுக்கு வேட்டி சட்டை பல்லெல்லாம் கரை போட்டு வந்து மற்ற வீட்டு வேலைக்காரன் கேரக்டர் பண்ணியிருக்கேன். அவர் டெய்லி பார்த்தீங்கன்னா நான் வர்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா நார்மல் ட்ரெஸ்ஸில் அந்த ட்ரெஸ்ஸில் இருப்பேன். அவர் பார்க்கும்போதெல்லாம் இவர் இப்படியே இருக்கார், ஒரு நடிகனாக பார்க்குறாரு அந்த டைமிங்கில். அப்புறம் நான் நல்லா நடித்தேன். வீரம் படம் எனக்கு நல்ல பேர். உண்மையாகவே அந்த படத்தில் அஜித் சார் கூட நடித்ததில் வேதாளம் வீரம் செம பேர். அதில் வீரம் தான் ஹைலைட்டாக என்னோட பேர் வந்து வெளியில் மயில் வாகனங்கிற ரோல். என்ன சொல்கிறாரு, ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணுவோமா அப்படின்னு கேட்குறாரு. என்னடா இது இவர் நடிக்கிறவர் தானே, இவர் என்னடா தேவையில்லாமல் ஃபோட்டோ ஷூட் பண்ணுறாரு, இவர் நடிக்கிறா என்ன விஷயம் அப்படின்னு எனக்கு தோணுது. அப்புக்குட்டி உங்களை நான் ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணணும் அப்படின்னாரு. ஏன் சார், முதல்ல நான் நல்ல ட்ரெஸ் வாங்கி தருவேன் உங்களுக்கு, உங்களை நீங்கள் மாற்றிக்கிறீங்களா? என்னடா ஒரு நல்ல ட்ரெஸ் தானே போடுறோம், நான் உங்களுக்கு நல்ல ஒரு மாதிரி காஸ்டியூம்லாம் உங்களுக்கு வேறு மாதிரி பிட் பண்ணி தரவா அப்படிங்கிறாரு. நல்ல ட்ரெஸ் தானே போடுறோம், இவருக்கு இன்னும் பஞ்சாயத்துன்னு தெரியலையே. சார் ட்ரெஸ்ஸில் நிறையா வீட்டில் வச்சுருக்கேன் சார், இங்கே வரும்போது ட்ரெஸ் இப்படி இருக்குது சார் அப்படிங்கிறேன். ஆனால் இதை மைண்டில் வச்சுருப்பார் போல இருக்கு. என்னடா அப்புறம் ஃபஸ்ட்டு ட்ரெஸ்ஸு தான் கேட்குறாரு. நல்ல ட்ரெஸ்ஸு வாங்கி தரவா, அதை உங்களை வேறு மாதிரி காட்டுங்க ஆக்டர் நீங்கள் அப்படிங்கிறாரு. நல்ல நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையா, எனக்கு நான் நல்லா ஷூட்டிங் போயிட்டுருக்கேன், நல்ல சம்பளம் வந்துட்டுருக்கு, இப்போ போய் ஒரு ட்ரெஸ் எடுத்துறேங்க வேறு என்னடாட்டு வச்சா
அப்புறம் கொஞ்ச நாள் 2 3 நாள் கழிச்சு இவங்களை ஃபோட்டோ ஷூட் பண்ணுறேன் நான் அப்படின்னு. அப்புறம் ட்ரெஸ் போட்டு வர பார்த்துட்டார். காலையில் ஒரு நாள் விசிட் பண்ணுவோம். அப்போ ஓ அப்படி நல்லா தான் இருக்கீங்க ஓகே அப்படிங்கிற மைண்ட் ஆயிருக்கும் போல இருக்கு. அப்புறம் காலையில் கொஞ்சம் பில்டப்பாக வந்துக்க அப்படி நானும் நிற்கிற போட்டு வர்றது அப்படி போச்சு. உடனே அவர் என்ன யோசிச்சாருன்னு தெரியல, ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணுவாங்களோ அப்படின்னாரு. அதான் நான் சொன்னேன்ல இவருக்கு படம் நடந்துட்டு இருக்கும்போது வீரம் ஷூட்டிங். ஆமாம் அப்போ கேட்குறாரு. நான் வேறு பிஸியாக இருந்துட்டுருக்கேன். எனக்கு ஒரு 10 15 படம் போயிட்டுருக்கு அங்கே சார் முடியல. அவர் சொன்னார் உங்கள் ஃபோட்டோ ஷூட்டில் வந்து உங்களை தாடி எடுக்கணும் அதெல்லாம் பண்ணோம் அப்படி இப்படின்னாரு. வாய்ப்பே இல்லை சார் அப்படின்னு. என்ன என்ன போயிட்டியா? இல்லைங்க உங்களை கிட்ட ரோட்டில் மாற்றி காட்டுறேன் அப்படின்னு. இல்லை சார் நான் பிஸியாக ஷூட்டிங் போயிட்டுருக்கு, இப்போ போய் மாற்றினேன்னா எனக்கு எல்லா ஷூட்டிங் கேன்சல் ஆகிடும், முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன். அது காமெடி கேளுங்க. எனக்கு அஜித் சார் மேலே சின்ன வருத்தமும் இருக்குது. என்னென்னா இவர் மீச தாடியெல்லாம் எடுத்து விட்டார் தலைவா. அப்படி எங்கே போனாலும் எவனும் கூட மாட்டேன்டா. அந்த ஷூட்டுக்காக எடுத்துட்டீங்க? ஆமாங்க ஃபோட்டோ ஷூட் எடுத்து விட்டார் வேதாளம் படத்தில். வேதாளம் படத்தில் நான் அடிச்சு அடையாளமே தெரிய மாட்டேங்குது நிறைய பேருக்கு. எங்கள் அப்புக்குட்டி எங்கே நடிச்சிங்க நீங்கள் அப்படிங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் பார்த்தா ஷூட்டிங்கே எனக்கு வரலங்க. நான் அதை தாடியெல்லாம் மாற்றி விட்டு எனக்கு ஷூட்டிங்கே வரல. என்னடா அது இப்படி மாறி போச்சு அஜித் சார், நல்லது பண்ண போய் நமக்கு கெட்டதாகி போச்சு. அவர் அவர் தான் ஃபோட்டோ எடுத்தார். ஆமாம் ஃபுல்லாக ஃபோட்டோகிராஃபர் யாரும் கிடையாது, அவர் தான் எடுத்தார். ஒரு சும்மா லைட் பண்ண மட்டும் ஆள் வச்சுக்கிட்டு. அது உண்மையாகவே சான்ஸே கிடையாதுங்க. அஜித் சார் இப்போ ரேஸில் வந்து அதில் போய்ட்டு ஒரு 3வது ப்ரைஸ் வாங்குறதுக்கு அவர் எவ்வளோ உழைச்சிருப்பாருன்னு அவருக்கு தான் தெரியும். ஆமாம். அதேமாதிரி இந்த ஃபோட்டோ ஷூட்லேயும் ஒரு இந்த வேலையை ஆரம்பித்தார்னா அவர் இறங்கிட்டார்னு வச்சிங்களேன், ஹார்ட் ஒர்க்கர். அதில் வந்து நான் அப்படி ஒரு ஹார்ட் ஒர்க்கர் எந்த வேலையாக இருந்தாலும். அதுமாதிரி சமையல் பண்ணுறதா இருக்கட்டும். நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். பிரியாணி ஒரு டைம் வேஸ்ட்டாக 1 மணி நேரம் சும்மா இருக்குமா, அது எதாவது ஒன்று பண்ணிகிட்டு இருப்பார். அந்த வேஸ்ட் டைம் ஒதுக்கக்கூடாது. இப்போ ஷூட்டிங்கில் ஒரு விஷயம் இருக்குது, எல்லா ஷாட்லேயும் நம்ம இருப்போம்னு சொல்ல முடியாது. ஒரு 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 அரை மணி நேரம் 1 மணி நேரம் இன்னொருத்தருக்கு ஷார்ட் போகும். அப்படிங்கிறப்ப வந்து அந்த டைமிங் வந்து ஏதாவது அவங்க ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு ஆள் அஜித் சார். அப்போ வந்து அதை ரசித்து செய்கிறது அது ரொம்ப அவருக்கு பிடிச்ச விஷயம். நல்லா ஆசைப்பட்டு செய்வார். சந்தோஷமா அது வந்து எடுத்த போட்டோ இன்றைக்கும் எனக்கு வந்து எல்லா இடத்துலையும் பயங்கர வேண்டாச்சு. அதை பார்த்துட்டு உங்களுக்கு யாராவது கால் பண்ணாங்களா அந்த மாதிரி? என்னப்பா உன்னை மாற்றி விட்டாங்கப்பா அப்படின்ட்டாங்க. என்னன்னா நம்ம எதிர்பார்த்து அவர் நல்லது பண்ணணும்னு நினைக்கிறாரு. அதான் கரெக்ட். அவர் அப்பக்குட்டியை மாற்றி ஒரு மாதிரி காட்டணும்னு நினச்சாலும் அது வந்து நம்மளை பார்த்த கண்மேட்சிலே அவங்க பார்க்குறாங்க. அப்படிங்கிறப்ப அதுக்கப்புறம் அதில் அதுக்கப்புறம் எந்திரிச்சு வர வேண்டியிருக்கு பாருங்கள். திரும்ப வந்து வெந்து தனிந்த காடு அது இதுன்னு பண்ணி சினிமாங்கிறது ஒரு போராட்டம் தான். ஏற்றமும் இருக்கும் இறக்கமும் இருக்கும். ஆகா நடிகர்கள் வீட்டில் சும்மா இருக்காங்கன்னு சொல்லிட முடியாது. ஒரு ஃபைட்டில் ஒரு நடிகர் எவ்வளோ கஷ்டப்படுவான். ஒரு டான்ஸில் இப்போ அஜித் சார்லாம் ஃபைட்டில் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பார். விஜய் சார் சொல்லுங்கள் டான்ஸ். விஜய் சார்னா டான்ஸ் அவர் எவ்வளோ கஷ்டப்படுவார் தெரியுமா? அந்த ஸ்பாட்டில் அந்த ஓட்டமும் ப்ராக்டிஸ் பண்ணி தான் எல்லாருமே பண்ணுறாங்க. எடுத்தோடனே சினிமாவில் வந்துலாம் நம்ம வந்து பண்ணிட முடியும் அப்படின்னு நினைக்கிறது வந்து தெரியல எனக்கு. இல்லை அது நீங்கள் சின்ன சின்ன அந்த மாதிரி ரோல்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வில்லன் நெகட்டிவ் ரோல்ஸ் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட், அது இன்னும் கொஞ்சம் டீப்பாக கொண்டு போகும், பீப்புள்கிட்ட ஒரு மாதிரியான உணர்வு கொடுக்கும். நீங்கள் இந்த சுந்தரபாண்டியன் படத்தில் வந்து ஒரு ஷேட் பண்ணிங்க, அது வந்து ஒரு மாதிரி வித்தியாசமாக இருந்தது. ஃபஸ்ட் டைம் வந்து உங்களை அந்த மாதிரி ஒரு ரோலில் பார்க்க இருந்தது. நீங்கள் ஒரு இன்டர்வியூவில் கூட சொல்லியிருந்தீங்க, சுசீந்திரன் இந்த மாதிரி நெகட்டிவ் ரோல் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொன்னாருன்னு சொன்னீங்க. ஆனால் அதுக்கப்புறமும் வந்து வெது தனிந்த காடில் வந்து நீங்கள் ஒரு நெகட்டிவ் ரோல் பயங்கரமாக பண்ணியிருப்பீங்க. ஒரு தேட்டரில் பயங்கரமான இம்பாக்ட் அந்த படம். ஸோ எப்படி அந்த அவர் சொன்ன முடிவையும் தாண்டி ஏன் மறுபடியும் அந்த ஒரு நெகட்டிவ் ரோலுக்குன்னு போனீங்க? உண்மையாகவே சொன்னால் எனக்கு அந்த நெகட்டிவ் ரோல் பண்ணதுக்கப்புறம் ஒரு நல்ல அங்கீகாரம் கிடச்சிருக்கு. நான் ஹீரோவை பண்ணுறது ஒரு அங்கீகாரம் அழகர்சாமியின் குதிரை என்றாலும் அது ஒரு நெகட்டிவ் ரோலில் ஒரு அங்கீகாரம் கிடைக்குது அதில். இப்போ சுந்தரபாண்டியன் நீங்கள் இப்போ இன்றைக்கும் இந்த படத்தை வந்து சொல்லிகிட்டு இருக்கீங்க. அந்த படம் ரிலீஸ் ஆகி இன்றைக்கி 13 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் சொல்லிகிட்டு இருக்கீங்கன்னா அந்த ரோல் மக்கள் மனசில் வந்து கண்டிங் ரோல் அதில் கண்டிங்கான ஒரு ரோல். எப்படின்னா ஒரு நான் நினச்சது என்னையா தப்பு, நான் ஏன் நினைக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கேரக்டர். அது உண்மையாக அதெல்லாம் நீங்கள் வாங்கினது அந்த சீன் பண்ணும்போது எனக்கு செம காமெடி. ஃபஸ்ட் நாள்லாம் என்ன ஆகி போச்சு, நேஷ்னல் அவார்டு வாங்கிட்டு வரேன் தலைவா. அப்போ அவார்டு வாங்கியாச்சு, இங்கே வந்தாச்சு. வந்துட்டு எனக்கு அடுத்த நாள் ஷூட்டிங். இவங்க பரபரப்பாக கூப்பிட்டுருக்காங்க. நான் போனோம், வந்து ஸ்பீடாக அங்கே தான் போகிறேன் ஷூட்டிங்கு. போனால் பரபரப்பாக போகிறோம். இவங்க டயலாக்லாம் சொல்லலை, என்கிட்ட முன்னாடி சீனும் தெரியாது ஒன்றும் தெரியாது. வாங்கன்ட்டாங்க. கேரக்டர் என்னன்னு தான் தெரியும். எனக்கு இந்த மைண்டு ஃபுல்லாக அந்த இவ்வளோ வேலை நடந்திருக்குங்க. மீடியா அது இதுன்னு பார்த்துட்டு வந்துட்டுருக்கேன். இங்கே நடிக்கணும்.
வந்து யார் யார் காம்பினேஷன், சசிகுமார் சார் ஃபஸ்ட்டு டைம் காம்பினேஷனு, அவர் சூரி, இனிகோ பிரபாகர் எல்லாம் சேர்ந்து நடிக்கிறோம். அழகுசாமி குரூப் இனிகோ பிரபாகர் எல்லாம் சேர்ந்து நடிக்கிறோம். வந்தாச்சுங்க, இவங்க டைலாக் கொடுக்குறாங்க, டைலாக் ஏறல, வாங்க ஷார்ட் ரெடி அப்படிங்கிறாங்க. யோ என்னென்னா அந்த ஹோட்டல் பர்மிஷன் 1 மணி நேரம் தான், ஓகே, அதுக்குள்ளே இவங்க எடுத்தாகணும். எனக்கு தான் முக்கியமான சீனு. உங்களுக்கு தெரியும் அந்த படம் பார்த்தீங்கன்னா, அந்த ஹைட்டு ஹில்ஸ் வச்சு ஷூவெல்லாம் போட்டு இப்போ தான் வந்து இதாகிருக்கேன் அப்படின்லாம் சொன்னதில்ல, அந்த சீனு. நான் போய் டைலாக் பார்க்குறேன், மைண்டில் ஏறவே மாட்டேங்குதுங்க. ஐயோ என்னடா அது அப்படின்னா, டேக்கு மேலே டேக்கு போகுது. இவர் ஒரு மாதிரி பார்க்குறாரு, சூரி சும்மாவே இப்படி பார்ப்பாப்ப நம்மளை, பாவா அப்படிங்கிறாப்புல, பாவா அப்படிங்கிறாங்க. என்னடா இது அப்படின்னா, கடைசியில் 7வது டேக்கு 8வது டேக் தான் ஓகே பண்ணுறேன். எனக்கு இந்த நேஷ்னல் அவார்டு வாங்கின மைண்டு எல்லாம் போயிடுச்சு தலைவா. இவங்க எல்லாம் பார்க்குறவங்களுக்குள்ள இவர் நேஷ்னல் அவார்டு வாங்கிட்டு வந்தவர், என்னடா இவன் 8 டேக் எடுத்துக்கிட்டு இருக்கான் இருக்குது சும்மாலாம். ரைட்டு, சுசீந்திரன் சொல்லிட்டாரு. அப்போ அதை தாண்டி ஏன் நீங்கள் மறுபடியும் வெந்து தடித்த காடையில் மறுபடியும் அந்த டிசிஷன் எடுத்தீங்க நெகட்டிவ் எடுக்கணுன்ட்டு? இன்னொரு விஷயம், சினிமாவில் நான் வந்து நம்ம நடிகருங்கிறது தான் நான் முடிவு பண்ணியிருக்கேன். ஓகே, அப்படிங்கிறப்ப பாசிட்டிவ் நெகட்டிவ் இதெல்லாம் இல்லை அதுலேயும் ஒரு எல்லை இருக்குது. பட் நமக்கு ஒரு மனசுக்கு தெரியும் சொன்னோம், பண்ணவே வேணாமல் இந்த ரோலை பண்ணியிருக்கவே கூடாது. இப்போ நீங்கள் தேட்டரில் அது ஒரு ரெஸ்பான்ஸ்னு ஒன்று இருக்குது தலைவா. நெகட்டிவ் ரோல் பண்ண பிறகு ஒன்று இருக்குது, ஹீரோவாக பண்ணோம், நம்ம நல்லாவே ஒரு ஹீரோவை பண்ணி வச்சுருக்கோம். ஹீரோ வில்லன் நடிகர்லாம் எல்லாருமே கொஞ்சம் பயந்து தான் பார்ப்பாங்க, நல்லா நோட் பண்ணிங்கன்னா. அந்த காலத்துலேருந்து அது இருக்குது, நம்பியார் காலத்துலேருந்து. ஆமாம், அது ஒன்றுமே பண்ண முடியாது. நானும் சுந்தரபாண்டியில் உள்ள தேட்டரில் உட்காந்துட்ருக்கேன், வெண்ணிலா கபடி உள்ள கொண்டாடினவங்க இந்த படத்தில் அப்படியே பார்த்துட்டே போகிறாங்க. நீலாம் ஒரு ஆள் எனக்கு என்னடா நீங்கள் குறுகுறுன்னு பார்க்குறாங்களே தவிர சந்தோஷமாக சிரிக்க மாட்டேங்கிறாங்க என்னை பார்த்து. சரி, அந்த ஹீரோக்கே ஓகே அப்படின்னா, சிம்பு படத்தில் வில்லனாக இருக்கும்போது அது எப்படி இருந்தது உங்களுக்கு? அந்த படத்துக்குள்ள எப்படி போனீங்க? ஜிவிஎம் எப்படி கழுவி ஊற்றிட்டாங்க சிம்பு ரசிகர்கள். என்னன்னா அவங்களுக்கு அந்த கேரக்டருக்குள்ளே போயிடுறாங்க, அது நல்ல விஷயம். எப்படி அந்த வாய்ப்பு கிடைச்சது? எப்படி உள்ளே போனீங்க அந்த படத்துக்கு? அது சமக முடியும் தெளிவா. அப்படியா? ஜிவிஎம் அவரே கூப்பிட்டாரா இல்லை நீங்கள் அப்ரோச் பண்ணீங்களா? இப்படி நம்மளாம் அவர் கூப்பிடுவாரா? ஜிவிஎம் படத்தில் நீங்கள் நடிச்சதே எனக்கு கான்ட்ராஸ்டாக நல்லா இருந்தது. நான் ஜிவிஎம் படம் வந்து அவர் ஆரம்ப மின்னலை படத்துலேருந்து நான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். ஓ, ஆக்சுவலாக அவர் படம் எல்லா படத்துலையும் நான் போய் ஒரு ஃபோட்டோ கொடுத்துட்டு வருவேன், அசோசியேட்டோட நின்று போயிடும் அந்த ஃபோட்டோ, டைரக்டருக்கு போகாது. ஓகே, அது டைரக்டர்லாம் பார்க்க வாய்ப்பே கிடையாது, கெட்டி உரமாக போட்டுருவாங்க. ஒரு சில டீம்லாம் இருக்குது, இவரெல்லாம் தூக்கி உரம் ஃபோட்டோவை பிரிப்பாங்க தலைவா. ஆர்டிஸ்ட் இல்லாதவங்க இப்படி பிரிப்பாங்க, நம்மளாம் பிரித்து போடுற லிஸ்ட்டில் அங்கே கௌதம் மேனன் சார் டீமில். ஏன்னா அவங்க எடுக்கிற படங்களே அப்படி இருக்கும், ஒரு போலீஸு, ஒரு சிட்டி லைஃப் அப்படிலாம் இருக்கும். அப்போ வந்து தெரிந்தது கார்டு வந்து நமக்கு தெரியாதுல்ல, போஸ்ட்டு ஃபஸ்ட் நாள் லுக்கு வருது, பார்த்தோன்னே எனக்கு ஷாக்கிங், ஒரு பயங்கர ரெஸ்பான்ஸாக இருக்குது. அவர் நிற்கிறது, சிம்பு சார் நிற்கிறது, இதெல்லாம் நல்ல படம், இது நம்மளாம் நடித்தா நல்லா இருக்குமே. அப்போயும் பாருங்கள் கற்பனை தான் வருது, நடித்தா நல்லா இருக்குமே அப்படின்னு பார்த்தா எங்கள் ஊரில் ஷூட்டிங் போயிட்டு இருந்தோம். என்ன ஊரில்? திருச்செந்தூர் பக்கம். எங்கள் ஊரை சுற்றி நாதங்கிணறு எங்கள் ஊர், அப்போ சுற்றி ஷூட்டிங் நடக்குது. அப்போ நான் கோயில் கொடைக்காக நான் ஊருக்கு போயிருந்தேன். அந்த டைமில் வந்து இந்த படம் ஷூட்டிங் நடக்கணுன்னே கௌதம் மேனன் சார் ஷூட்டிங். ஓகே, என்ன படம் வந்தது இந்த காடு, சரி ஓகே நேரில் போய் பார்ப்போமே. ஏன்னா அவர் அழகர் சாமியின் குதிரை அவர் தான் ஆரம்பித்தார் ஃபஸ்ட்டு. ஓ, ப்ரொடக்ஷனாக. அப்படியா? ஆமாம், அதுக்கப்புறம் தான் அவங்க மதன் அவருடைய ஃப்ரெண்டு ஆக்சுவலாக. ஓகே, அவங்க டீம் தான் பண்ணாங்க ஆக்சுவலாக. ஓஹோ. அப்போது நான் போய் அங்கே போய் பார்க்குறேன் கௌதம் மேனன் சார். அறிமுகம் இருக்குது அப்போ? அப்போ எனக்கு அறிமுகம் கிடையாது, நான் அவரை மீட் பண்ணது கிடையாது. இல்லை, அவருக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குல்ல ப்ரொடக்ஷன் என்ன தெரியும், அது கண்டிப்பாக என்ன இப்படி அவருக்கு அவர் டீம்லேயே பண்ணியிருக்க. அப்புறம் நம்மளை நோட் பண்ண கதையை ஓகே பண்ணியிருக்காரு, அப்போ கூட்டி ஓகே பண்ணியிருக்காருல்ல, அதான பெரிய விஷயம். ஒரு நம்ம டைரக்டர் ஓகே பண்ணுறாங்கிற விட ஒரு தயாரிப்பாளர் வந்து ரொம்ப முக்கியம், அது டிசிஷன் எடுக்கிறது. அது வந்து கௌதம் மேனன் சார் அப்போவே வந்து ஒரு பண்ணுவோம், விட்டு போன படத்தை பண்ணுவோம். உண்மையாகவே அவங்க ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்கலாம், நான் கதையின் நாயனாக வந்திருக்க முடியாது. கரெக்டு. ஸோ அப்படி தெரிஞ்சிருக்கு, போய் பார்க்குறீங்க அவரை? ஆமாம், பார்க்குறேன். நானும் இதை மறந்துட்டேன், பின்னாடி என்ன நடந்துன்னு யாருக்கு தெரியும், இவங்க உள்ள என்ன எனக்கு தெரியாது. இப்போ லொக்கேஷனில் ஷூட்டிங்கில் போய் பார்க்குறேன், சிம்பு பார்த்தோன்னே சிம்பு வாங்கினே சூப்பர், நல்லா போயிட்டு நல்லா பண்ணிட்டுருக்கீங்க படங்கள்லாம் அப்படிங்கிற கை கொடுத்துட்டு போயிட்டோம். அப்புறம் கௌதம் அந்த லொக்கேஷன் போனேன், அப்படியே பார்க்குறேன், சார் உங்கள் படத்தை எங்கள் ஊரில் வந்து எனக்கு என்னென்னா நம்ம ஊர் ஸ்லாங், நம்ம திருச்செந்தூர் ஏரியா. எங்கள் அம்மா அப்பா, நான் சென்னையில் தான் பிறந்தேன் தலைவா, ஆனால் எங்கள் அம்மா அப்பா ஊர் வந்து அந்த ஊர். நாங்கள் ஒரு 15 வருஷம் அங்கே இருந்தேன், அப்புறம் 16-17 வயசுல இங்கே வந்துட்டேன். அப்படிங்கிறப்ப நம்ம தெரிஞ்ச ஸ்லாங் நம்ம பேசலாம்,
நல்லா இருக்குமே அப்படின்னு நான் அவர்கிட்ட ஓப்பனாக கேட்டேன். சார் இது எங்கள் ஊர், நம்ம ஏரியா சொன்னோடனே அப்படி அவர் நம்மளை பெருசாக பார்ப்பார்லாம் தெரியாது. நம்ம தான் அங்கே போயிட்டு போட்டோ ரிஜெக்ட் ஆன ஆளாச்சே. அவர் என்ன நினைப்பாரு, ஏதோ ஒன்று கொடுப்பாரு. சத்தியமாக அப்படி தான் நினச்சேன். ஏதோ ஒரு ரோல் கொடுப்பாரு, ஒரு 15-20 நாள் ஒரு வேலை போவோம், ஆனால் காமெடியாக கொடுப்பாரு. அப்படி தான் நான் நினச்சிட்டு போகிறேன். நானும் போனோடனே காமெடி மாதிரி தான் நான் டைலாக்லாம் போட்டேன். என்ன போடட்டும், போடுங்க அப்படியா, சரி 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 போட விட்டாருங்க. எல்லாத்தையும் கட் பண்ணிட்டார். இப்போ படம் பார்க்குறேன், நான் பேசுகிற டைலாக்லாம் பஞ்சு டைலாக்லாம் காணும். என்னடா அது காமெடிக்குன்னு இவ்வளோ உழைச்சோம் அப்படின்னு பார்த்தா இல்லை. காரணம் என்னென்னா, அப்புறம் இன்னும் ஒரு 30 நாள் 40 நாள் ஷூட்டிங் போன பிறகு தான் அந்த ரோலை ரிலீவ் பண்ணுறாரு. நெகட்டிவ் ரோல் நீங்கள் இந்த கதையில் நீங்களும் ஒரு நெகட்டிவ் ரோல் அப்படிங்கிறாரு. என்ன சார் நல்ல காமெடியாக போயிட்டு இருந்தது, இப்போ பார்த்தா நெகட்டிவ்ங்கிறீங்க, நான் ஃபுல்லாக காமெடியாக பேசிகிட்டு இருக்கேன் அதான் அப்படிங்கிறாரு. எப்போ பார்த்தாலும் ஒரு லைட்டாக சிரிப்பாங்க சார் நான் நடிக்கும் போதெல்லாம். ஏன் சிரிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா கதை சிம்புக்கு தெரியும், கேமராமேனுக்கு தெரியும், எனக்கு தெரியாதுல்ல. இவங்க எதுக்கோ சிரிக்கிறாங்க சும்மா. நான் இன்றைக்கி தான் கேட்குறேன் என்ன விஷயன்ட்டு. அன்றைக்கி தான் அவ்வளோ நாள் ஏன் சிரிக்கிறீங்க கேட்டு 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 கடைசியில் சொல்கிறாங்க இதுக்கு தான் பார்த்து சிரித்தோம் அப்படின்ட்டு. அப்படி பண்ண ரோல் இன்றைக்கி மக்கள் மத்தியில் இன்றைக்கி இந்த படம் எல்லாமே பார்த்த படம் வந்து தெரிந்த காடு. அதுக்கப்புறம் திரும்பவும் கதையின் நாயகனாக நான் மாறி மாறி பண்ணிகிட்டு இருக்கேன். உங்களுக்கு தெரியும். அடுத்த படம் உங்களுக்கு நான் கேள்விப்பட்டோம், பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஆமாம். எப்படி இந்த படம் எப்படி அமைஞ்சது? மறுபடியும் ரொம்ப நாள் 9 வருஷம் கழிச்சு திரும்ப ஒரு ஹீரோவாக, அந்த டேரக்டர் கூட ஒரு மலையாள டேரக்டர் விருதுகள்லாம் வாங்கியிருக்கிறாரு. ஆமாம். ஸோ இது எப்படி அமைஞ்சது, இது எப்படி போயிட்டுருக்கு படம்? இந்த படம் கதை தான் அந்த படமே. மெயினாக வந்து சினிமாவில் வந்து எவ்வளோ பெரிய நடிகர் நடித்தாலும் அந்த படம் வந்து கதை இல்லைன்னா தோற்று போகிறத நம்ம பார்த்துட்ருக்கோம். இது உண்மையான ஒரு விஷயந்தான். அப்படிங்கிறப்ப எனக்கு அந்த கதை கேட்டோன்னே ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த படமே ஒரு எப்படின்னா ஒரு நடிகரை சார்ந்து ஒரே ஒரு ஆளை மட்டும் சார்ந்துருக்கும் இந்த கதை. அவன் குடும்பம் ஒரு மெயினாக தான். அவன் குடும்பம், அவன் ரொம்ப குடும்பம் நமக்கு முக்கியமாக இல்லையா? இப்படி இருந்தது கதை. இப்போது குடும்பத்தை வந்து கவனிக்க முடியாது வழி தவறுனா என்ன நடக்கும் ஒரு மனுஷனுடைய லைஃப்பில் அப்படிங்கிற ஒரு கண்டென்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. டைரக்டர் கதை சொல்லும்போதே ரொம்ப நல்லா இருந்தது. இது வந்து அங்கங்கே ஒரு மக்களை பெண்களுக்கு எல்லா பெண்களுக்கும் பிடிக்கும், கணவன் மனைவி எல்லாருமே பார்க்கலாம் அந்த படத்தில் வந்து குழந்தைங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தது. அது சுவாரஸ்யமாக காமெடியாக அதை வந்து டைரக்டர் சொன்ன விதம் என்ற வந்து கதை ரொம்ப பிடிச்சிருந்தது. எடுத்த ட்ரெய்லரில் குணமாக இருக்கீங்க, கண்ணை முழிச்சிட்டு இருக்கீங்க, என்னதான் ஒன்றும் புரியல. அதுதான் சஸ்பென்ஸு. ஓகே. நான் கண்டிப்பாக அந்த படத்தில் அந்த ரோல் தான். நாங்கள் விளம்பரத்துக்காக அந்த சீன்லாம் நாங்கள் பண்ணலை. விளம்பரத்துக்காக இப்படி போடணுங்கிறதுக்காக படத்தில் வர காட்சி தான் அது. படத்தில் வரக்கூடிய காட்சி தான் அது. இந்த படத்தை ட்ரெய்லரை பார்க்கும்போது குடி சம்மந்தமான படம் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது ட்ரெய்லரை பார்க்கும்போது அப்படி தான் இருக்குது. நிறைய குடி சம்மந்தமான படங்கள் வருது. இதில் என்ன இந்த படத்தோட டேக்அவே என்ன குடி பற்றி என்ன சொல்கிறாங்க, நீங்கள் நடிக்கிறதுக்கு காரணம் என்ன? இதில் வந்து என் கேரக்டருக்கு கரெக்டாக பொருந்தும் அப்படிங்கிற மாதிரி. இப்போ அழகர் சாமியின் குதிரை படம் பார்த்தோன்னா நமக்கு வந்து அழகர் சாமியின் குதிரையில் ஒரு குதிரைக்காரனாக வந்து பொருந்துச்சு. இந்த படத்தில் வந்து ஒரு குடிகாரன் ஊரில் வந்து ஒரு தப்பட்டை அடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர். அப்படிங்கிறப்ப நான் வேஷ்டி கட்டினேன், ஒரு சட்டையை போட்டினா அது அந்த மாதிரி தெரிஞ்சிடும். அது மெயினாக அந்த படத்தில் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் குடிக்கிறவன் ரெகுலராக குடிச்சிக்கிட்டு ஒரு பாட்டில் ராவா அடிக்கிறீங்க ட்ரெய்லரில் பார்த்துங்க. இப்படி அடித்தா யார் பொண்ணு கொடுப்பா? இது அடிக்கக்கூடாதுன்னு தான் அந்த படம் வந்து வலியுறுத்து. இது அடித்தீங்கன்னா நீ என்ன ஆவ? சும்மா கிடையாது. இப்போ கிராமப்புறங்களில் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் எங்கே போனாலும் பாட்டு கிடையாது. நீங்கள் எங்கே வேணாலும் பாருங்கள். அது மாதிரி பாதிப்பு பார்த்துருக்கீங்களா குடியால் வந்து? கண்டிப்பாக. இப்போ என் நண்பருடைய தங்கச்சி சமீபத்தில் நாங்கள் சின்ன வயசுலேருந்து பார்த்த பொண்ணு, அவங்க ஹஸ்பண்டு தாய்மாமன் அவங்க கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க. அந்த பொண்ணு அவருக்கு சுகர் வந்துடுச்சு, சரக்கு அடிச்சு அதிகமாக அடித்து சுகர் வந்துடுச்சு, இறந்தே போயிட்டாங்க. அப்போது அவங்களுடைய நிலைமையை யோசிச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் அந்த பிள்ளைங்களை கவனிக்கணும், எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அது ரொம்ப முக்கியம் இல்லை. அப்போ நம்ம உடம்பை கரெக்டாக வச்சுக்கணுங்கிற ஒரு விஷயம். இது வந்து இந்த ரொம்ப இது வந்து ஆணித்தனமாக டைரக்டர் காமெடியாக சொல்லியிருக்கு. அதுதான் ஹைலைட். இந்த படமும் கதை அழகாக சொல்லியிருக்கு. அதுதான் எனக்கு இந்த படத்தில் டைரக்டர் பண்ண ஒரு விஷயம். ஒரு அவார்டு எதிர்பார்க்கலாமா? கண்டிப்பாக அவார்டு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவர் ஏற்கனவே 2 அவார்டு வாங்கின டைரக்டர். ஓகே. ராஜீவ் சந்திராஸ். அது இல்லாமல் இதில் நடிச்சிருக்க ஹீரோயினி மெயினாக வந்து மலையாளத்தில் வந்து நல்ல டான்ஸர். அவங்க
அந்த பொண்ணு உண்மையாகவே நான் என்னை பற்றியே சொல்லிகிட்டு இருக்கேன் இன்டர்வியூவில். மெயினாக அவங்க நடித்த நடிப்புலாம் வந்து பொண்ணுங்கள்கிட்ட இயல்பாகவே வந்து ஒரு நடிப்பு திறமை இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். அந்த கேரளாவில் உள்ளவங்களாக இருக்கும், இங்கே இன்றைக்கி உள்ள பசங்களாம் நல்லா டான்ஸ் ஆடுறாங்க, நல்லா நடிக்கிறாங்க. நம்ம நிறைய விஷயங்கள் பார்க்குறோம். வாழ்த்துக்கள் உங்களுக்கு, புதுப்படம் உங்களுடைய இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களுக்கும் வாழ்த்துக்கள். கண்டிப்பாக பிறந்தநாள் வாழ்த்துக்கள். இந்த வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகுது. நீங்கள் வந்து எல்லோரும் தேட்டரில் பாருங்கள். நீங்கள் பாருங்கள், கண்டிப்பாக பார்க்குறோம். மக்களும் வந்து தேட்டரில் வந்து பார்த்து ஒரு நல்ல படம் தான். அப்புக்குட்டி படம் ஒரு நடிப்பில் பேர் வாங்கக்கூடிய ஒரு படமாக தான் இருக்கும். அழகசாமி குறையிலேருந்து நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. அந்த விஷயம் இந்த படத்தில் நான் பண்ணியிருக்கேன். ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ. தேங்க்யூ.